அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில கூட கர்த்தர் பாருங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். யோசுவாவோட இருந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிறார்கள். 10 கட்டளை இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா. இந்த ஆசாரியர்கள் கொடுத்த வல்லமை நமக்கும் கொடுக்கணும், நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இப்போது யோசுவா 3ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு பகுதியை 15-16 பார்க்க போகிறோம். பாருங்க, வாசிக்க கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பார்த்தீங்களா? சேறு சகதி நிறைந்த யோர்தான் அது 2 பிரிஞ்சு ஒரே இடத்துல அந்த தண்ணி போய் என்ன செஞ்சது? நின்னது. அப்போ இவங்க நடந்து போறதுக்கு பாதை கிடைச்சிருச்சு. அது வெட்டாந்தரையா இருந்ததா. தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம நடந்து போகிற பாதை கூட அப்படித்தான் இருக்கு. சேர சகதி நிறைந்த வாழ்க்கையாத்தான் நமக்கு இருந்தது. ஆனா நம்ம அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த உடனே அந்த ஆசாரியர்கள் கிடைத்த அந்த வல்லமை இருக்கு பாருங்க, நம்ம கேட்டு வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த வல்லமையை தாரும். ஆண்டவரே, நாங்களும் கூட நடந்து போற பாதை அப்படித்தான் இருக்கு. இந்த வானம் பூமியை வெந்து உருக போகுது. இந்த வெந்து உருக போகிற பூமியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்போதுமே நல்ல செய்தி உலகத்துல கிடைக்கல. ஆனா நமக்கு நல்ல செய்தி வேதாகமத்துல இருந்து கிடைக்குது. அந்த வேதாகமத்துல வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா பூமியில மனிதர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள்ங்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் உலகத்துல கிடையாது. இந்த வருஷம் கூட பாருங்க, அநேக பாடுகள் கஷ்டங்கள் நிறைந்த உலகமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பாரானா நம்ம தப்பு வைக்கப்படுவோம். அநேக தேவையில்லாத செய்தி கேட்குப்பீங்க. ஆனா நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அப்போ இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு யோசுவாவுக்கு என்ன தேவை? வெட்டாந்தர தேவை, பாதை தேவை. இந்த கடலை கடந்தாத்தான் அப்பா கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். யாராலையும் சுதந்திரிக்க முடியல. ஆனா யோசுவாவுக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்துச்சு. அதே போலதான் நமக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரிகள் சுமந்ததை போல இன்றைக்கு நம்மளுடைய தோளிலே சிலுவைகள் இருக்கு. அதை சுமந்து நடந்து போகணும். அப்பாவுக்கு பின்னாடி சீசனாக போகணும், சீசியாக போகணும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னே நம்ம கடந்து போகணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தை சுமக்கணும். இன்றைக்கு வேத வசனத்தை சுமக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை சுமக்கணும். இன்னைக்கு பரிசுத்தத்தை சுமக்கணும். அப்படி சுமக்கும் போது நம்மளும் யோர்தானை கடப்போம், நம்மளும் ஜெயத்தை எடுப்போம். இந்த வான பூமி வெந்து உருகும் போது அதுக்கு நம்ம அகப்பட மாட்டோம், நரகத்துக்கு போக மாட்டோம். போகாம இருக்கணும்னா நாம் இவைகள்லாம் சுமக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் பரிசுத்தாவியானவரை சுமக்கிறேனா? நான் வேத வசனத்தை சுமக்கனா? என் இதயத்துல எழுதப்பட்டிருக்கா? இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஊத்தப்பட்டிருக்கா? அக்கினி அபிஷேகம் எனக்குள்ள ஊத்தப்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம குடும்பத்தாரையும் யோசித்து பார்க்கணும். அவர் வல்லமை நமக்குள்ள இருந்தா வானம் பூமி வெந்து உருகும் போது நம்ம இருக்க மாட்டோம். பூமியில அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அதுக்கு அகப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார், நம்மளை காப்பாற்றுவார். இந்த பூமியில வருகிற தேவையில்லாத வியாதிக்கும் சாபத்துக்கும் நம்ம அகப்பட மாட்டோம். நம்ம கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? இவைகளெல்லாம் சுமக்கிற அந்த வல்லமையும் அந்த கிருபையும் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். பார்த்துக்கோங்க. நீங்க அதை யோசித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க இந்த கவலையவே யோசித்துக்கிட்டு, போராட்டத்தையே யோசித்துக்கிட்டு, கண்ணீரையே யோசித்துக்கிட்டு, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வீட்டுல இப்படி சொன்னாங்கன்னா அதையே சிந்தனையில வச்சுக்கிட்டு நம்ம இந்த வல்லமை வரத்தை இழந்துடக்கூடாது. ஆனா ஆசாரியர்களுக்கும் பாடு இல்லாம இருந்திருக்குமா? யோசுவாவுக்கும் பாடு இல்லாம இருந்திருக்குமா? எல்லா பாடும் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கும் போது அவங்களுக்கு அந்த பிரசனம் கிடைச்சிச்சு.
நம்மளும் கூட இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரசனம் கிடைக்கும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரசனம் கிடைக்கும். நம்மளும் கூட ஆண்டவரிடத்துல கண்ணீரோட எனக்கு அந்த அக்கினி அபிஷேகத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். மத்திய சுவிசேஷம் 3:18 அதிகாரத்துல 11வது வசனத்துல சொன்ன மாதிரி எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்தாவினால அக்கினினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு யோவான்ஸ்தலன் சொன்னான். அதே போல நம்மளும் கூட அந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளும் என்ன செய்வோம்? யோர்தானை கடப்போம், எரிகோ வீழ்த்துவோம். நம்மளும் என்ன செய்வோம்? செங்கடலை பிளப்போம். நம்மளும் என்ன செய்வோம்? பிசாசை விரட்டுவோம். அப்படிப்பட்ட வல்லமையில வளரணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை ஆழமாக தெரிந்து கொள்ளணும். நம்ம ஒருவேளை பைபிள் ஸ்கூல் போக முடியாத சூழ்நிலையா இருந்திருக்கலாம். ஆனா வேதத்தை வீட்டிலே இருந்து நல்லா தனித்திருந்து அதை தியானிக்கும் போது எல்லா ரகசியமும் நமக்கு வெளிப்படும். அந்த வல்லமை வரத்தையும் நம்ம கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தருகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்துக் கொள்ளுங்கள். கடைசி காலத்துல ஆவிக்குரிய விஷயத்துல விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளை அல்ல, நீங்கள் விழித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள். உலகத்துல ஒருவரிடத்திலையும் ஒரு குற்றத்தையும் நம்ம பார்க்க கூடாது. ஒருவரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது. ஏன் ஆசாரியர் வந்து கேட்டாங்களா யோசுபாட்ட, இவ்வளவு ஜனம் இருக்கு, எங்களை மட்டும் அனுப்புறீங்களான்னு கேட்டாங்களா? எதிர்த்து பேசினாங்களா? அவங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரங்களை அவங்க கனப்படுத்தினார்கள். அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கும் போது யோசுவாவை எதிர்த்து பேசல. நம்மளும் கூட இன்னைக்கு யாரு பிரசங்கம் பண்ணினாலும் யாரை பற்றி குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அந்த ஆசாரியர்களுக்கு இருக்கிற குணம் நமக்கு இருக்கணும். யாரை பத்தி கூட்டி குறைச்சு பேசக்கூடாது. எந்த காரியத்தையும் தேவையில்லாம பேசக்கூடாது. பேசினாலும் அதுக்கு ஆமாம் போடக்கூடாது. அப்படி இருந்தால் உங்க கால் பட்ட உடனே யோர்தான் விளக்கும். உங்களுக்கு இருக்கிற தடைகள் தகர்க்கப்படும். ஒரு நீதிமான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் அங்க ஒரு தீங்கு வராது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரிகளை போல இருக்க கத்துக்கிடுவோமா? ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற கர்த்தாவே, நீர் இறங்கி வந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும். ஆசாரியர்களுக்கு யோசுவாவோட இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கின ஆசாரியர்களுக்கு இருந்த அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. அந்த வல்லமைகளை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நாங்களும் ஆசாரியர்களா இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு வேலைக்காரர்களா இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கணும். தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு தகப்பனா இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்ட மாத்திரத்துல அந்த கிருபைகள் கிடைத்தது. அதே போல தகப்பனே, நாங்களும் கூட கர்த்தா வேதத்தை தூக்கின உடனே அந்த கிருபை கிடைக்கும்படியாய் துதிக்கிறோம். ஆண்டவர், அந்த வல்லமை கிடைக்கும்படியாய் துதிக்கிறோம். அந்த கிருபைகளை நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அந்த ஆசாரிகளை போல நாங்க வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசாரியர்களுக்கு இருந்த கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாச்சு. உம்முடைய பிள்ளைகள் போகிற இடம், வர்ற இடம், தங்குற இடம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அகற்றி, வயிற்று வலியோ, தலை வலியோ, வியாதிகளோ, பிரச்சனைகளோ எல்லாம் எடுத்து போடுவாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்க எடுத்து போடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதி. நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நாம் தொடர்ந்து இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தின் உதவியோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை 201 முதல் 300 முடிய உள்ள வாசகங்களை நான் சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். பாவிகளுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் சாபமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமில்லாத ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வஸ்திரங்கள் உரியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முகத்தில் காரி துப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களால் தூசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யோனாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் சிங்காசனத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தமுள்ள நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பராக்கிரமம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாழ்மையானவர்களை உயர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உருக்கமான இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனமாகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழிவில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெண்வஸ்திரம் தரித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய்யுரையாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேன்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்திற்கு ஒளியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தை கண்டித்து உணர்த்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எடுத்துக்கொள்ளப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழந்து போனதை மீண்டும் கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்நிய பாசைகளை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின் முதல் பலன்களை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிப்பாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகத்தினோடே
ஏறி சென்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழக்கத்தோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வீடு முழுவதையும் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவுகளை அக்கினியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதியாரை கலங்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூளைக்கு தலைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முட்செடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலையாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஈசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுருவை காவலில் இருந்து விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து மலைகளை தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தத்தை பலனாய் தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில் நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாம் இமட்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 301 முதல் 400 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். ஜீவ கிரீடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை சுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூரியனை போல பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இனி பாவம் செய்யாதே
என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தேவனுடைய புத்திரராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பிரகாசிப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மீட்கும் பொருளான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் உருக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் இறங்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீக்கிரமாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசதியா இருக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ கிருபையை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆவியை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ ஞானமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விளையச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னைத்தான் வஞ்சிக்காதே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களுக்கு தலையா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கங்களின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிகளின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதலை தருபவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று எங்களை தப்புவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வல்லமினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பாவ மன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்பை அருளின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிற்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபையாகிய சரீரத்துக்கு தலையான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆதியுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாய் இருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளில் இருந்தும் விடுதலை பெற எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 218 A/6, விடுதலையின் நகர், பெத்தேல் ரயில்வே கேட் அருகில், மந்தித்தோப்பு போஸ்ட், கோவில்பட்டி 628502. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222. மற்றொரு எண் 9863527221. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே என்ற புஸ்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புஸ்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.